பிரைஸ் லார்ட். என்னோட பேர் கிளான்சி. நான் சென்ட் ஜூட் சீரோ மலபார் சர்ச்லேருந்து வரேன். ஜான் மந்த் வந்து சாட்சி சொல்லியிருந்தேன் சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்துச்சு. எல்லாமே ஆடிட் ரோல்ஸ்க்காக இருந்தது. எனக்கு ஃபினான்ஸ் ரோல் போகணுன்னு தான் எனக்கு பயங்கர ஆசை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட் மந்த் ஜூலை 4 நைட் விஜில் வந்தப்போ நெக்ஸ்ட் மந்த் நான் சாட்சியாக நிற்கணும்னு ப்ரே பண்ணியிருந்தேன். ஜூலை 13 எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. என் பேர் பரிசுத்த மேரி. நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துலேருந்து வரேன். நான் ஜூன் மந்த்து இங்கே வந்தேன். என்னென்னா என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இப்போ தம்பி பாப்பா காலேஜ் படிக்குது, தம்பி ஸ்கூலுக்கு போகிறான். ஒரு ரூபா கூட கையில் காசு இல்லை. நான் இங்கே எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க அறிமுகமானாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், என்னால் ஃபீஸ் எதுவும் கட்ட முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நைட் விஜில் கூட வர முடியலன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நைட் விஜில் வாங்க, அவர் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார்னு சொன்னாங்க. அந்த ஒரு தூண்டுதல்னால நான் கடவுள் நம்பி இங்கே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் பொண்ணுக்கு நேத்திக்கு வந்து 45,000 ஃபீஸ் கட்டிட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். பேர் அனிதா. நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். நான் 2 விஷயத்துக்காக நான் ஜாப் பண்ணேன். ஒன்று, என் ஹஸ்பண்டோட ட்ரான்ஸ்ஃபர். கடந்த 5 வருஷமாக நானும் என் பிள்ளையும் தனியாக தான் இருக்கோம். அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல. 2 இயர்ஸில் வர வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் 5 வருஷம் ஆயும் கிடைக்கல. ஸோ அதுக்கு நான் வந்து உருக்கமாக 5 வருஷமாக நான் ஜாப் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப உருக்கமாக ஜாப் பண்ணேன். லாஸ்ட் 2 டேஸாக ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு இன்னொரு ஜாப் நான் வந்து ப்ரேயரை வச்சேன். அது என்னென்னா, என்னுடைய பொண்ணு வந்து ஒரு அத்லீட். அவங்க வந்து வருஷம் வந்து ரீஜனல், ஸ்டேட், ரீஜனல், நேஷ்னல் அப்படி போயிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் இயரும் போனாங்க, பட் ஆனால் அவங்க மெடல் அடிக்கலை. இந்த இயர் போனாங்க, 2 மெடல் அடித்தாங்க. அவங்களுக்கு வயசு 12 தான். வெள்ளிக்கிழமை பயங்கர ஃபீவர். கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரிப்ஸ் ஏற்றினு வந்தோம். மறுபடியும் ஃபீவர் விடலை. அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ண நிமோனியா, ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபாதர் வந்து சொன்னார், போன மெசேஜில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நோயாக இருப்படும் தயவுசெய்து ஒரு கன்ஃபெக்ஷன் பண்ணுங்கள். நான் உடனே எங்கள் பங்கு ஃபாதர், எங்கள் கணவர்கிட்ட சொல்லி எங்கள் பங்கு ஃபாதரை வர வச்சு நான் கன்ஃபெக்ஷன் பண்ணி அந்த ஐசியூவிலே ஃபாதர் எனக்கு நன்மை கொடுத்துட்டு போனார். ஒரு 2 நாளில் எனக்கு அந்த ரொம்ப சிவியராக தான் இருந்துச்சு, குணமாயிடுச்சு. ஈரோடு மாவட்டம் கொமரபாளையம் பேரிஷ்லேருந்து வரேன். நான் லாஸ்ட்டு மே மந்த்து வந்து 30 பேர் ஒன்றா தியானம் அட்டன் பண்ணோம். போகிறப்பவே எங்களுக்கு ஒரு சாட்சி என்னென்னா, எங்கள் கூட வந்த ஒரு அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் அது சரியாச்சு. அது அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சருக்கு பின் தொடையில் ரொம்ப அடிபட்டு பழுத்து கட்டியாக இருந்துச்சு. அது 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபாதர் வந்து மாதிரி தொடையில் கட்டியாக இருக்கிறவங்களுக்காக கடவுள் வந்து குணப்படுத்துகிறாரு அப்படின்னு எல்லாம் பயமெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பயாப்சி பண்ணாங்க, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு போன மாதம் கரெக்டாக 17ஆம் தேதி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி தான் ஃபாதர் வந்து அந்த வேலை இல்லாதவங்களுக்காக ரிட்ரீட் வச்சுருந்தாரு. நான் அன்றைக்கி 33 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன். அன்றைக்கி ஒரு என்ன அதிசயம்னு நான் போனவே வியாழக்கிழமை தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதில் என் பேரை சொல்லி ஃப்ரீடா என்றொரு மகளை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்கிறாரு. நன்றி. புகழ். என் பேர் அன்னமாள் ஜெயராணி. நான் ஊரப்பாக்கம் பங்கிலேருந்து வர்றேன். என் மகளுக்கு கடந்த 5 வருஷமாக நான் வரன் தேடிக்கிட்டு இருந்தேன், அமையவே இல்லை. மார்ச் மாதம் இங்கே முழுஇரவு ஜெபத்துக்குள்ள வந்து கலந்துக்கிட்டேன். போய் 1 மாதத்துலேயே நல்ல வரன் அமைஞ்சு ஜூன் 25 நல்ல முறையால் திருமணம் நடைபெற்று. என்னோடய நேம் நான்சி. நான் காமராஜபுரம் செயின்ட் ஆண்டனிஸ் பங்கிலேருந்து வரேன். மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். செகண்ட் பேபி எனக்கு ரொம்ப நாள் இல்லவே இல்லை. அப்போது நாங்கள் பாண்டியில் இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ப்ராப்ளம்னால ஜாப் போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு டைம் பீயிங்காக ஒரு சிம்பிள் ஜாப் தான் கிடச்சிது. பட் வி மூவ் ஆன் டு சென்னை. அப்போ தான் வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம அது வரைக்கும் நான் ஃபாதரோட டாக்ஸ் யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டிருக்கேன். எல்லாம் ஒரு போகலான்ட்டு டிசம்பர் 2025லேருந்து 3 நைட் விஜில்ஸ் அட்டன் பண்ணேன். டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி நைட் விஜில் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு எனக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆச்சு. இப்போது எனக்கு இது 7th மந்த். கொடான கொடி நன்றி. அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்க்கு பெட்டரான கம்பெனியில் ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. மரியே வாழ்க. நன்றி. புகழ். சில மாதங்களில் நிறைய சாட்சியங்கள். இந்த டிசம்பர் 2025 குழந்தை வர வேண்டி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. இந்த 26 டிசம்பருக்குள்ளே 26 பேருக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார்னு. 26 பேருக்கு நிறைய சாட்சியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய சாட்சியங்கள். அதனால் என்னுடைய ரெக்வஸ்ட், டிசம்பர் 2026 3வது ஞாயிற்றுக்கிழமை குழந்தை வர வேண்டி தியானம் இருக்கும். அந்த தியானத்தினுடைய பொழுது
நீங்கள் எல்லாருமே முடிஞ்சால் வந்து சாட்சியம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தையோடையோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை மாமனாரோ மாமியாரோ அப்படி யாராவது வந்து அந்த சாட்சியத்தை சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொன்னேன், 1 மணி நேரம் பிரசங்கத்தை விட இந்த சாட்சியங்கள் கண்டிப்பாக பெரிய உதவி செய்யும். அதனால் 2026 டிசம்பர் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு வருடத்தில் இங்கே வந்து ஜெபிச்சு கன்சீவானவங்க இல்லை குழந்தை பெற்றெடுத்தவங்க இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வந்து சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வந்து ஜான்சி ராணி. நான் ரெடில்ஸ்லேருந்து வந்துடுறேங்க. என் கணவர் பேர் வில்சன். அவங்களுக்கு மார்ச் மாதத்தில் முதுகு தண்டு வர பிரச்சனையினால் ரொம்ப முடியாமல் படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் 1 வாரத்துக்கு மேலே நாங்கள் அட்மிட் பண்ணிட்டு அங்கே இருந்தேன் தனியாக தான். அப்போ நான் எப்போவுமே இறக்கத்தின் ஜெபமால சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆண்டவரே, எனக்கு என் கணவருக்கு வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஜூன், ஜூலை, இது ஆகஸ்ட் 3வது மாதம் நான் வந்து நைட் இந்த ப்ரேயருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். என் கணவர் இப்போ நல்லா சுகமாகி அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ 3வது மாதமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். என் கணவர் இப்போ வேலைக்கும் போகிறாங்க. கடவுள் நல்ல சுகத்தை தந்ததுக்காக கொடி நன்றி. என் பேர் ஜான் பர்னார்ட். நான் ஐநாவரம் டான் போஸ்கோ பங்கிலேருந்து வரேன். நான் செகண்ட் நைட் விஜில் வரேன். போன வாட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய தீய பழக்கத்தில் அடிமையாகி சிக்கி கொண்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வரும்போது ஃபாதர் 8 பேரை வந்து இந்த தீய பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுக்குறேன்னு சொன்னார். வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக அந்த பழக்கத்தில் எனக்கு சுத்தமாக அதை பற்றிய ஞாபகமே வரலை. அதுக்கு பதிலாக எனக்கு 2 விஷயத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. டெய்லி ஜெபமாலை, நைட்டு என் வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு என்ன டைமாலும் ஜெபமாலை ஒப்பு கொடுத்துருவேன். அதே மாதிரி காலையில் 2:45 எழுப்பி ஆண்டவரோட பாடுகளை படிச்சுட்டு இறையிறக்கத்தை ஜெபமாலையை இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் நைட் விஜிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரேன். 2வது டெஸ்டிமனி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் ரொம்ப ஒரு பொருளாதார பாதத்தில் ரொம்ப அடிபட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 3rd சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வேலை இல்லாதவங்களுக்கு தான் அந்த பொருளாதார இது வச்சுருந்தாங்க. அப்போ நான் வந்தேன். ஏன்னா வீட்டில் இருக்க முடியல, பொருளாதாரம் அந்தளவுக்கு பிரச்சனை. நான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருந்தாங்க. நான் வந்து ஆராதனையில் ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாட்டி நம்ம நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 16 தான் வேலை இல்லாத இந்த பொருளாதாரவங்களுக்காக நம்ம வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம அதை இப்போவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து பொருளாதாரம் அடிப்பட்டவங்களுக்கும் இது வேலை வாய்ப்புகளும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ கரெக்டாக இறையிறக்கத்து ஜெபமாலையில் 4வது மணியில் ஆண்டவர் ஜான் என்ற என்னோடய பேரை சொல்லி ஆசீர்வதிச்சார். 5 லட்ச ரூபாய் எனக்கு கடன் இருந்தது. 85% ஆஃப் த லோன் வந்து அந்த ஒரே வாரத்தில் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி 85% ஆஃப் த லோனை நான் அடைச்சிட்டேன். அதுக்காக ஆண்டவருக்கு கொடி நன்றி. என்னோட பேர் ஜெனிஃபர். நான் சென்ட் லூயிஸ் சர்ச் அடையார்லேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் வரும்போது எனக்கு கரெக்டாக அந்த இறையிறக்கத்தின் ப்ரேயர் சொல்லிகிட்டு இருக்கும்போது 3 o'clock ப்ரேயர் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சடனாக எனக்கு பயங்கர ஹிப் பெயின் இருந்தது. என்னால் டாலரேட்டே பண்ண முடியல. நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். என்னால் உட்காரக்கூட முடியல. நான் அதுக்கப்புறம் முட்டி போட்டு ப்ரேயர் என்னால் முடியல, முட்டி போட கூட என்னால் முடியல. பட் ஆனால் நான் போட்டு ப்ரேயர் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஆண்டவர் வந்து ஹீல் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன்னா, நான் இதுக்காக ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களால் மட்டும்தான் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒன் டே அந்த பெயின் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. என் பாப்பா வந்து யூகேஜி படிச்சுட்டு இருக்கா. என் பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேருமே எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க, பிளஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. லாஸ்ட் மந்த் என்னோட பாப்பா வந்து ரொம்ப வீசிங்கால் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் நான் வந்து கரெக்டாக அது 3 o'clock தான் அந்த வீசிங் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ரோசரி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அவளுக்கு அபிஷேகம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் 3 days கழித்து பரிபூரண சுகத்தை அவள் பெற்றா. நான் மடிப்பாக்கம் லூர்து மாதா பங்கு சென்னையிலேருந்து வரேன். என்னோடய பையன் போன வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி US கிளம்பி போயிருந்தாங்க. மார்ச் மாதம் நான் இங்கே அட்டன் பண்ணியிருந்தேன் நைட்டு விஜில் வேலை விஷயமா என் பையனுக்காக. அப்போ ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, 18 வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 18 பிள்ளைங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். மே மாதம் 3ஆம் தேதி என் பையன் சொன்னால், எனக்கு இன்னும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கலம்மா, எப்படியாவது கிடைக்கணுன்னா அப்புறம் தூய ஆவியை நேரிட்டு மாற்றோன்ற அந்த ஜெபத்தை கண்டினியூவாக சொல்லுப்பா, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மே 5ஆம் தேதி கால் பண்ணி எனக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, காலேஜ்லேருந்தே பொசிஷன் க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், சரிப்பா உனக்கு கிடச்சிருச்சுல சந்தோஷம் அப்படின்னா. அப்புறம் 6ஆம் தேதி கால் பண்ணி எனக்கு 4 இடத்துலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. 5 வந்திருக்குமா மொத்தமாக, எனக்கு எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று செலக்ட் பண்ணி அவனு வேலையில் போயிருக்கான்.
ஃபாதர் தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். இப்போ அவன் கலிஃபோர்னியாவில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த பையன். எம்எஸ் படிக்கிறான். இவங்களுடைய சாட்சியம் மொபைலில் போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் லார்ட். நான் அசிஸ்டன்ட் சர்ச் பங்குலேருந்து வரேன். இந்த இயர் மே மாதம் வந்து நான் ஸ்டூடெண்ட் ரிட்ரீட் அட்டென்ட் பண்ணேன். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஆசையாக வேண்டுனது வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த 5th ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஆசையாக ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கூலும் ஃபஸ்ட் டே ரீஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஸ்கூலில் நடந்தது. அதுக்கப்புறம் ஹவுஸ் கேப்டன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் எல்லோ ஹவுஸ் அப்போ வந்து என் பேர் வரல. அதுக்கப்புறம் ஸ்கூல் பீப்புள் லீடர் சொன்னாங்க, அப்போ என் பேர் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப என்னால் பேசவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, நன்றி. ஓகே, புகழ். மரியே வாழ்க. ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் டியாலின் மேரி. நான் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்லேருந்து வரேன். நான் வந்து சென்டமே எடுத்ததில்லை. பட் நான் இந்த வாட்டி சென்டம் எடுத்திருக்கேன். பட் தமிழில் மட்டும் 72. எல்லாத்துலேயும் சென்டம். மிச்சம் எல்லாத்துலேயும் சென்டம். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, நன்றி. ஓகே, புகழ். மரியே வாழ்க. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜெஸி அட்சன். எங்கள் கணவருக்கு ஃபுட் பைப்பில் அவருக்கு கேன்சர் இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆலிஸ்ன்னுட்டு. அவங்க இங்கே வராங்க எப்போவுமே. எல்லா ஊருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் எல்லா ஊருக்கு வாங்கோ, கண்டிப்பாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் சரி சிஸ்டர் நான் வரேன், அதுக்கு பதில் எதனா நீங்கள் இது பண்ணுங்கன்றதுக்கு அவங்க ஒரு ஆயிலும் ஹோலி வாட்டரும் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பிட கூட முடியாது, சாப்பிட மாட்டார் அவர். அந்த ஆயிலும் அந்த வாட்டரும் கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சிச்சு. டாக்டர் சொன்னாங்க, இவருக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது. ஆல்ரெடி அவருக்கு வந்து 3 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க ஹார்ட்டில். அதனால அவரால் ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவர் பிழைக்க மாட்டார், அப்படி பண்ணாலும் ஹார்ட் வந்து ஃபெயில்யூர் ஆகிடும் சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுதேன். ஆனால் அவங்க சொன்ன அந்த நம்பிக்கையை நான் விடல. அந்த ஹோலி வாட்டரையும் அந்த ஆயிலும் எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தேன். அவர் சாப்பிட்டாரு, அவருக்கு சக்தி வந்துச்சு. அப்புறமா அவருக்கு ஆப்ரேஷனும் பண்ணாங்க. இப்போ நல்ல மாதிரியாக இருக்கிறாரு, நல்லாவும் சாப்பிட்றாரு. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். அந்த சிஸ்டர் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து ஆலிஸ். கொஞ்சம் எழுந்து நில்லுமா. அன்றைக்கி ஆண்டவர் அந்த வெளிப்பாடையும் கொடுத்துருந்தாரு. ஈசோஃபேகஸ் கேன்சர்லேருந்து ஆண்டவர் ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு அன்றைக்கி அவங்க சொன்னாங்க. ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறேன், ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டு இருந்த பொழுது ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்தாரு. நான் இங்கே வரவே இல்லை, இவங்க வரல, அவங்க வந்திருக்கிறாங்க. கிளைம் பண்ணுங்க. சிலது நடக்கும்போது நமக்காக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி நான் போகும்போது நல்ல ஞாபகம் இருக்குது, போகும்போது அவங்க சொல்லிட்டு போனாங்க, ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், என்னுடைய ஃப்ரெண்டினுடைய ஹஸ்பண்டுக்கு ஈசோஃபேகஸ் கேன்சர், நீங்கள் அந்த வெளிப்பாடை சொன்ன பொழுது ஐ கிளைம் இட் அவருக்கு அப்படின்னாங்க. அதோ இன்னைக்கு அவருடைய மனைவி வந்து சாட்சியமாக நிற்கிறாங்க. என் பேர் மேரி. நான் செபாஸ்டியன் சர்ச்லேருந்து வரேன். என்னோடய சன்னுக்காக நான் ஃபெப்ரவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் வரத்துக்கு. அப்போ மே மாதம் வந்து நான் என்ன கடவுள்கிட்ட கேட்டேன்னா, எனக்கு இங்கே சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என் சன்னுக்காக என்னோடய சன்னோட ஃபேஸில் ஒரு 1 சைடு வந்து அந்த அப்பர் ஜா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நாங்கள் போயிட்டு இருந்தது. 9th ஏஜில் இருக்கும்போது அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் தான் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு டீத்துக்கு வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் போக போக அதோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் அவனுக்கு நைட் டைமில் மவுத் ஓப்பன் பண்ணி தூங்குற அந்த ஹேபிட் இருந்தது. இது என்ன ஹேபிட்டு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ மே மந்த்து நான் வந்து ஜெபிச்சதில் எனக்கு அந்த ஒரு காட்சியை வந்து கடவுள் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்தார் என்னோடய சிஸ்டர் மூலயமா. என் சிஸ்டர் சொன்னார், இஎன்டி டாக்டரை போய் பாருங்கன்னு. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, டாக்டர் வந்து சிடி ஸ்கேன் எடுத்தோடனே அவனுக்கு வந்து அடினாய்டு உள்ள ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு அது தெரியாமல் இருந்தது. அது பார்த்த உடனே டான்ஸ்லஸும் அடினாய்டு, அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க அந்த சதை, அது ரொம்ப லெவல் 3ல் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அவங்க உடனே சொன்னாங்க, அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. எங்களுக்கு உடனே ஷாக்கு, என்ன போய் பார்த்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்கிறாங்களே, என்னென்னு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, மே மந்த் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் வந்து இறங்கிடலாம், இது ப்ராப்ளம் இனிமே நம்ம சரி பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லிவிட்டு அடுத்த நாளே டாக்டர் வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் சரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அது அட் அ டைம்லே டான்ஸ்லஸும் அடினாய்டும் கிளியர் பண்ணி கொடுத்ததில் இப்போது நல்லா இருக்கான். ஹெட்டேக் இல்லை, நெக் பெயின் இல்லை, எதுவுமே இல்லை. இது காமிச்சு கொடுத்ததுக்கு கடவுள். Praise the Lord. ஓகே, நன்றி. Praise the Lord.
என் பேர் வந்து தமிரா ஷரண். நான் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் ஊர பக்கத்துலேருந்து வரேன். நான் இப்போ வந்து 11th படிச்சுட்ருக்கேன். நான் வந்து 9th படிக்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டேன். நான் வந்து மேத்லலாம் ஃபெயில் ஆகிட்டேன். என்னோடய லாஸ்ட் எண்டிங் எக்ஸாம் அப்போ வந்து நான் வந்து மேத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். நான் வந்து நினச்சேன் நான் வந்து அவ்வளோ ரொம்ப அதிகமாகலாம் ப்ரே பண்ண மாட்டேன். ஆனால் அது ஃபெயில் ஆனதுனால நான் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து சில தீமைகளை ஆண்டவர் நன்மைக்காக மாற்றுவார். ரோமையர் 8:28. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணேன். என்னோடய போர்டு எக்ஸாம் வந்தது. போர்டு எக்ஸாம் அப்போ கூட நான் வந்து இந்த வாட்டி கொஷின் பேப்பர் எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. நான் நினச்சேன் ஐயோ போச்சு எனக்கு மேத்தில் போயிடுமோன்னு நினச்சி பயந்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் வரும்போது நான் வந்து A வாங்கியிருந்தேன். ஒரு A* மிச்சம் எல்லாமே A வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த டெஸ்ட் மோனி சொல்கிறதுக்கு எதனால சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் நீங்கள் இப்போ ஃபெயில் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுவான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் ஃப்ளோரா. நான் பன்னூர் ஆரோக்கிய மாதா சர்ச்லேருந்து வரேன். 2012 வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2013 எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. 2018 எனக்கு சேலரி வந்துச்சு. 2014 எனக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு வரவே இல்லை. கடந்த 5 வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணேன். 99% வர மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். கடந்த 1 வருஷமாக எல்லாம் ஒரு நைட் விஜில் ப்ரேயருக்கு வந்தேன். 3 தடவை ஃபாதர் என் பேரை சொல்லி ஃப்ளோரா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். கடந்த ஜூன் மாதம் என் பேரை ஃபாதர் சொன்னார். அப்பயே நினச்சேன் கண்டிப்பாக நம்மளுக்கு வர வேண்டிய 13 வருஷம் இன்க்ரிமெண்ட் வரும் நான் நினச்சேன். லாஸ்ட் மந்த் ஜூலை 24 எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. என் பேர் அல்ஃபின். நான் சென்ட் தெரேசா சர்ச் NVMலேருந்து வரேன். நான் பிகாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் போகலான்ற ஐடியாவில் இருக்கும்போது ஃபாதரை சொல்லும்போது ஃபாதர் சொன்னாங்க எம்காம் பண்ணலாம்ல, நிறைய நல்ல ஜாப் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் படித்த எல்லா காலேஜ் போர்ட்டல்லே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. எனக்கு அதுவே ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. சரி அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வரல. நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஃபாதரை சொன்னேன் இந்த மாதிரி ஃபாதர் பேர் வரல ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் சொன்னாங்க நீ நம்பிக்கையாரு, நீ ப்ரே பண்ணு. ஃபாதர் கேட்டாங்க இன்னொரு லிஸ்ட்டில் விடுவாங்களா அப்படி கேட்டாங்க. இல்லை ஃபாதர் இன்னொரு லிஸ்ட்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ நம்பிக்கையாரு ப்ரே பண்ணு, இறக்கஞ்சமால சொல்லு, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. நான் நீ ஃபுல்லாக சொல்லிட்டே இருந்தேன். இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எதுவும் வரல. சரி ஓகே கடவுள் இஷ்டத்துக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் மண்டே ஜூன் 29 இந்த மாதிரி காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி நாள் சண்டே வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. இவன் என்கிட்ட கேட்குற நாள் அன்றைக்கி தான் இவருக்கு ஒரு எம்காம் படிக்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் பேசும்பொழுது தான் பார்த்தா சரி படிடா அப்படின்னு சொன்ன பொழுது அன்றைக்கி ட்ரை பண்ண பார்த்தா தட் வாஸ் அ லாஸ்ட் டே ஃபார் தி அப்ளிகேஷன் டேட். அப்படி அப்ளை பண்ணி கிடைக்காமல் இருந்துச்சு. நம்பிக்கையோட இறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிச்சு காலேஜ் திறந்துட்டே அவருக்கு கிடச்சிச்சு. குட். ப்ரைஸ் தி லார்ட். நான் பெங்களூரு சென்ட் தாமஸ் சர்ச்சிலேருந்து வரேன். நான் பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கம்பெனி அட்டாச்சில் பண்ணியிருந்தேன். அந்த காரு எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க பழசாயிருச்சுன்னு. அதனால் நாங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து காருக்காக ஜெபித்தோம். லாஸ்ட்டில் மே மாதம் 2ஆம் தேதி வந்து குடும்பத்தோடு இங்கே ஜெபித்தோம். செப்டம்பர் மாதத்துலேருந்து நான் கண்டினியூவாக வந்துன்னு இருக்கேன். மே மாதம் 2ஆம் தேதி ஃபேமிலியோடு வந்து ஜெபித்தோம். அப்போது ஆண்டவர் ஜெரிகோ ஜெபம் முடியும் போது சொன்னார் ஒரு காருக்காக ஜெபிக்க ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ட்டு. அப்போயே நாங்கள் ஆண்டவர்கிட்டேருந்து காரை வாங்கிட்டேன். மே மாதம் 26ஆம் தேதி ஷோரூம்லேருந்து நான் காரை வாங்கிட்டேன். நான் அப்படி அமலூர் மாதா சர்ச்சிலேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் நான் உள்ளுறுப்பு தியானத்துக்கு வந்திருந்தேன். எனக்கு 2 மாதமாகவே தொண்டையில் சாப்பிட்டாலும் சரி தண்ணி குடித்தாலும் சரி ஏதோ அடைக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ கட்டிக்கிட்டு இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். வீட்டில் போய் சொன்னதுக்கு கூட வீட்டில் எல்லோரும் திட்டினாங்க இப்படி வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு. எனக்கு என்ன தைரியம்னாக்கா நான் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு சரியாயிரும், நான் உள்ளுறுப்பு தியானத்துக்கு போகிறேன், போயிட்டு வந்து தான் நான் எங்கேயா இருந்தாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ லாஸ்ட் மந்த் வந்தேன். 2 நாள் வரைக்கும் இங்கேயுமே என்னால் சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. அப்பா கிட்ட சொன்னேன் இங்கேருந்து நான் போகும்போது விடுதலையாக தான் போவேனா, நான் ஆஸ்பத்திரி நான் போக மாட்டேன் அப்பாட்ட சொல்லி அழுது வேண்டினேன். ஆனால் 2ஆவது நாள் ஆராதனையில் ஃபாதர் சொன்னாங்க தொண்டையில் அடைப்பு இருக்குது, மூச்சு விட முடியாமல் இருக்குது, அது விடுதலை ஆகுதுன்னாங்க. அதே மாதிரி சண்டே நான் வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு தண்ணி குடித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. முழு விடுதலை அடைஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. அதே மாதிரி எங்கள் அன்னைக்கு
நுரையீரலில் வந்து லாஸ்ட்டு 4th ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் லாஸ்ட் டைம் இப்போ ப்ரேயர் பண்ணோம். எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீக்கில் ஃபுல்லாகவே வந்து நுரையீரலில் வந்து 300 தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப வேதனையாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ லாஸ்ட் டைமாக மண்டே வந்து 90 வந்திருக்கான். அதுக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி. என் பேர் மிக்கேலம்மாள், செவ்வாப்பேட்டை பங்குலேருந்து வரேன், ஆரோக்கிய மாதா பங்குலேருந்து. எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டினாங்க, இப்போ சாதாரண கட்டி தான் இருக்கிறாங்க, அதுக்காக நன்றி. எனக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருந்தது. ரத்த பாயிண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்க சொன்னாங்க. இப்போ வந்து நார்மலாகி சர்ச்சுக்கு வருவனாவே இருந்தேன், வரனா இல்லையானே இருந்தேன். இரக்கத்தின் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நன்றி. நன்றி. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஃப்ளோரிடா. நான் சென்னை தென்றல் நகர் இன்ஃபன்ட் ஜீசஸ் பேரிஷ்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் வந்து 3 வேண்டுதல் இருந்தது எனக்கு. நான் 1 இயர் முன்னாடி ஜூன் மாதம் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ரிட்ரீட்டு, இன்னர் ஹீலிங் ரிட்ரீட் வந்திருந்தேன். என்னோடய வேண்டுதல் என்னென்னா, எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கார்டியக் ஃபெயிலியருன்ற மாதிரி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு அது வந்து கிட்னியும் அஃபெக்ட் ஆனதுனால எனக்கு சிகேடி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் வேண்டுதலுக்காக தான் வந்திருந்தேன். ஆனால் இதெல்லாம் விட பெரிய வேண்டுதல் வந்து எனக்கு வேலைக்காக தான் வந்திருந்தேன். ஏன்னா நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு, வேலை ரொம்ப முக்கியம், டேப்லெட்டுக்கோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தான். இன்னர் ஹீலிங் ரிட்ரீட் நடந்தது. இது எல்லாமே பாவசங்கீத்தனம் முடிஞ்சுது. என் ஃபாதர் வந்து நன்றி மட்டும் சொல்லுங்கள், மீதி எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது, ஆராதனையில் ஒருத்தர் வேலைக்காக ஏங்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஆண்டவர் வேலை தருகிறான்னு சொல்லியிருந்தார். ப்ளஸ் ஹார்ட் ப்ராப்ளமும் இருதய நோயால் பாதிக்கப்படும் குணமாகறான்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்காக இருந்ததா மாதிரி எனக்கு ஒரு தோணுதல். ஆனால் அப்புறம் போய் நான் செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 4 வருஷமாக இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2020 நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு டைம்க்கே ஒரு 9 டேப்லெட் கிட்ட எடுக்க வேண்டியது. கார்டியாக் ஃபெயிலியர்னு டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டு. உள்ளிருப்பு தியானம் முடிச்சுட்டு போயிட்ட பொழுது போய் டெஸ்ட் எடுக்க, ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, நன்றி. வேலையும் கிடச்சிடுச்சு. வேலையும் நான் பார்த்துட்ருக்கேன். ரெகுலராக டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். பெருங்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி. 2வது வந்து கிட்னி பிரச்சனைக்காக இந்த ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபாதர் என் பேர் சொல்லி ஆராதனையில் கூப்பிட்டாங்க. ஃப்ளோரிடா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு. நான் ரொம்ப நம்பிக்கையோடு தான் போய் அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாமே எடுக்கும்போது எனக்கு கிரியாட்டின் லெவல் 1 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப பெரிய அற்புதம். இதே நம்பிக்கையோட ஃபாதர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக நான் கிட்னியும் குணமாகி நான் ரொம்ப நார்மல் லைஃப்க்கு வருவேன்றதை நான் நம்புகிறேன். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். என் பேர் பென்னி. நான் லக்ஷ்மிபுரத்துலேருந்து வரேன். டிசம்பர் மாதம் இங்கே நைட் விஜிலுக்கு வந்திருந்த போது ஜெரிகோ ப்ரேயர் அப்போ ஃபாதர் வந்து என் தம்பி பேர் பென்சன், உங்களை ஆசீர்வதிக்கிறார் குழந்தையோடம் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவனுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்துடுச்சு. அதே நைட் விஜிலில் என்னோடய 3 கசின்ஸ்க்கும் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்தது. இன்னொரு கசின்ஸ்க்கு கல்யாணத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இயேசுக்கே நன்றி. நான் அசோக் நகர் மத்தியாஸ் சர்ச்லேருந்து வரேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வருது. எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, பையன் 1 பொண்ணு 1 இருக்காங்க. எனக்கு வந்து தைராய்டு, சுகர், அந்த நீர் கட்டி எல்லாமே இருக்குது. இருந்தும் எனக்கு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தை நின்றுது. ஆனால் நின்றுதே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு பாப்பா நின்று இருக்குன்னாங்க. நானும் அதை நம்ம எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னும் போது நீங்கள் கலைச்சிடு வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை, இது ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்குறாரு, நான் கலைக்க மாட்டேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கும் போது எவ்வளோ ப்ராப்ளம் சிஸ்டர், டாக்டர் எல்லாம் திட்டினாங்க. அதையும் தாண்டி நான் வந்து பெற்றெடுத்துட்டேன். அதே போல் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் வந்து எங்கள் நாத்தனார் வந்து அந்த டிவைன் தண்ணியும் அந்த எண்ணெயும் கொடுத்தாங்க. அதை தான் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே நிறைய அற்புதமும் நிறைய சாட்சியும் எனக்கு சொன்னாங்க. அதற்காக ஏசப்பாக்கு நன்றி. அந்த பாப்பா இவங்க தான். 10 வருஷத்துக்கு பிறகு நின்று பொண்ணு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். God bless.
லுக் 1:37. அதனால் டாக்டர் சொல்லுவாங்க தைராய்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறக்காதுன்னுவாங்க, IVF அப்படின்னு எல்லாம் மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆள் ஆகாததாக எதுவும் இல்லை. என் பேர் யுவின் கிரேஷ். நான் பெரேசன் பிளிச்சிலேருந்து வரேன். நான் லாஸ்ட் வீக் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லை, நான் ஜெயித்தேன். செகண்ட் ரவுண்ட்லேயே ஜெயித்தேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, தூய ஆவியானவரை எழுத்து மாற்றம் சொல்லிட்டு சண்டை போடுப்பா அப்படி சொன்னாங்க. கராத்தே டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சா? தூய ஆவியானவரை எழுத்து மாற்றம் சொல்லிட்டு சண்டை போடுப்பா அப்படி சொன்னாங்க. நான் சண்டை போட்டால் ஃபஸ்ட் ரவுண்டே செகண்ட் ரவுண்டே ஜெயித்தேன். அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நான் KK நகர் மத்தியா சர்ச்லேருந்து வரேன். லாஸ்ட்டு 5 மந்த்தாக எனக்கு வந்து ஜாப் எதுவுமே கிடைக்கல. ஸோ ரொம்பவே ட்ரை பண்ணி ஜாப் நிறைய லாஸ் ஆச்சு. ஏப்ரல் 8ஆம் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ணாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எடுக்கலை. ஸோ May 2 வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து தியானம் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ ஃபாதர் வந்து அன்றைக்கி ஜாப் இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், ஸோ ஒரு 20 பேருக்கிட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே May 31 சண்டே எந்த கம்பெனியில் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே கம்பெனியில் வந்து எனக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆனது வந்து ஒரு சின்ன ரோல், பட் எனக்கு ஜாப் ப்ரொமோட் பண்ணது வந்து மேனேஜர் லெவலில் அதே கம்பெனியில் கொடுத்து எனக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். நான் பேசார்பாடி ஆறுதல் மாதா பங்குலேருந்து வரேன். என் பேர் இசபெல்லா. இந்த ஜனவரி மாதத்துலேருந்து எங்கள் வீட்டில் மூட்டுப்பூச்சி வந்துட்டு என் பிள்ளையை கடிச்சு வச்சிருச்சு. அது மூட்டுப்பூச்சின்றதே எனக்கு தெரியல. திடீர்னு குழந்தைக்கு வீங்கிடும், சொரிச்சிட்டே இருப்பான். சரி நான் ஏதோ நினச்சிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் இது மூட்டைப்பூச்சி அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவர் அப்படின்ட்டு மாமியார் வீட்டில் படுத்துக்குவேன். சாப்பிடும்போது இப்படி மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஃபாதர் ஒரு முறை டிவியில் தான் நான் வரல, ஆனால் நான் ஃபாதர் ரீடிங்கை வச்சுட்டு பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ண வரும்போது அங்கில பாம்பு இருந்தது. அதுக்காக நான் வந்து லூக்கா நற்செய்தி 10ஆவது அதிகாரத்தை எப்படியாப்பட்டதுக்கும் படிங்கன்னு சொன்னாங்க. 19ஆவது அதிகாரத்தை நான் அதை இன்ன வரைக்கும் வாசிச்சிட்ருக்கேன். அது 2 முறை தான் நான் என் வீட்டில் இந்த தீர்த்தத்தை சிலுவை போட்டு வெறும் தண்ணி சிலுவை போட்டுட்டு பண்ணேன். நான் ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டேன், ஃபாதர் என்னால் வர முடியாது, நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவரே நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏப்ரல் மாதம் வந்தேன். இங்கேருந்து தீர்த்தம் அப்பவும் வாங்கிட்டு போகல, நான் வீட்டில் தான் பண்ணேன். இப்போ என் வீட்டில் தான் இருக்கிறேன். என் வீட்டில் போய் என் பிள்ளைங்களோடு படுத்து தூங்குறேன். மூட்டைப்பூச்சி இல்லை. செந்துரை சூசையப்பர் பங்கு, திண்டுக்கல் செந்துரை. நாங்கள் நவம்பர் மாதம் வந்து உள்ளிருப்பி தியானத்துக்கு வந்திருந்தோம். அப்போ பெரிய வேலை வாய்ப்புக்காகவும் பையனுக்கு தான் மெயினாக உடம்பு சரியில்லை. இவன் வயிற்றில் இருக்கப்பையும் சரி, பிறந்து 6 வருஷம், இப்போ 7 வயசு ஆகுது. 6 வருஷம் வரைக்கும் வந்து டேப்லெட்டில் மட்டும்தான் அவன் வளர்ந்துருக்கான். ஒவ்வொரு நாளும் எங்கே போனாலும் வந்து சுடுதண்ணி டேப்லெட்டு இது இல்லாமல் போனதே கிடையாது. இங்கே உள்ளிருப்பி தியானத்துக்கு வர்றப்பையுமே நான் ட்ராப்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அங்கே ப்ரேயர் நடந்துகிட்ருக்கப்ப என் பிள்ளைக்காண்டி அழுது நான் இது பண்ணேன். என் பிள்ளை இப்படியே டேப்லெட்லேயே வளர்ந்தான், அவன் என்ன ஆவான் அப்படின்னு. இதை விட்டு போய் அவன் டேப்லெட் இங்கே இருக்க வரைக்கும் நான் டேப்லெட் கொடுக்கவே இல்லை. அவன் நல்லா இருந்தான். ஆனால் அப்போல்லாம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழையோ ஜில்னஸோ இவனுக்கு ஒத்துக்காது. அப்போ அவனுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 6-7 மாதம் ஆகுது. என் பிள்ளை எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கல, ட்ராப்ஸும் ஊற்றலை. இப்போ போன மாதத்தில் திரும்ப அவனுக்கு மூச்சும் பிரச்சனை வந்தது. அப்போ போய் காட்டினப்போ வந்து அவனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மறுபடியும் எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து தூய ஆவியானவரே என் பிள்ளையை நிழலிற்று மாட்டோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி எதுக்கு ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு மதுரைக்கு கூப்பிட்டு போய் நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். அப்போ டாக்டர் பார்த்துட்டு அவனோட ஃபைலை பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃபைலை தூக்கி போட்டு டேப்லெட் கூட வேணான்னு சொல்லி எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கு என் கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கோம். என் பேர் மரியா. நான் புதூர் மதுரை லூர்தண்ணை திருத்தலேருந்து வர்றேன். எனக்கு 1 வருட காலமாக வந்து தூக்கம் இல்லாமல் மாத்திரையே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2024-25 இடையில வருவேன். கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால கேப் போட்டு வர முடியும். அப்படி வரும்போது எனக்கு இப்போ மாத்திரை இல்லாமல் நல்லா தூக்கம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு வந்து 32 வயசாயிருச்சு. நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அவர் பையன் இப்போ நல்ல வரன் அமைஞ்சு இப்போ மே மாதம் நல்ல மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் சோஃபியா, ஆவடி அண்ணா நகர் பங்குலேருந்து வந்துட்டுருக்கேன்.
மே மந்த்து ஜெரிகோ ஜெபம் அப்போ ஃபாதர் வந்து சொன்னார் 18 பேருக்கு வேலை மாற்றுதல் கொடுக்க போகிறாரு கடவுள், அதுக்கு நன்றி சொல்லுங்கன்ட்டு. ஸோ அந்த 18 பேரில் நானும் ஒருத்தருன்னு நான் நம்பினேன். மே இந்த விஷயத்த சொன்னார். ஜூன் இன்டர்வியூ போனேன், ஜூலையில் ஆஃபர் கிடச்சிடுச்சு. இப்போ நான் செப்டம்பரில் ஜாயின் பண்ண போகிறேன். என் பேர் லதா. நான் புனித அண்ணா சூசியப்பர் பங்கு அண்ணா நகர் ஆவடியிலேருந்து வரேன். டிசம்பர் மாதம் வரும்போது எரிக்கோ ஜபத்தை சொன்னார். டெட் எக்ஸாம் 20 பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஃபாதர் சொன்னார். அதில் நான் ஒரு ஆளுன்னு நம்பிட்டு போனேன். எனக்கு ரிசல்ட் வரும்போது நான் பாஸ் பண்ணேன். பட் 15 நாள் தான் படித்தேன், வேறு எதுவுமே படிக்கல, புக்கை தொடலை. இயேசுவுக்கே போக, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த தூயாவியை நேலிட்டு மாற்றுன்ற ஜெபம் படுற பாடு இல்லை, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜெபம் நிறைய பேரை, ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அதனுடைய உண்மையான நோக்கம் தூயாவியை என்னை நேலிட்டு மாற்றும். ஃபஸ்ட்டு நான் மாறணும். சரி, அதனுடைய வெளிப்பாடுகள் ஆண்டவர்தெல்லாம் நிறைய கொடுக்குறாரு. இஃப் ஐ கேன் bless you materially, I can bless you spiritually. உனக்கு உலகத்தினுடைய தேவையை நிறைவேற்ற இந்த ஜெபம் காரணமானால் கண்டிப்பாக உன்னுடைய ஆன்மீக தேவையை நிறைவேற்றும் இந்த ஜெபம் காரணமாகும். எக்ஸாம்பிள் இருக்கா பைபிளில்? அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஆண்டவர் வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு ஒரு முடக்கவாத முற்றவனை சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க கூட இருக்கிறவங்க. நீ யார் சொல்கிறதுக்கு, நீ கடவுளா? கடவுள் ஒருவரை தவிர பாவங்கள் மன்னிக்க எவருக்கும் அதிகாரம் இல்லையேன்னு மார்க் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஏசு சொல்வார், எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள, அதாவது ஸ்பிரிச்சுவலி உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள அவர் என்ன சொல்வார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் இஸ் அன் எவிடன்ஸ் that God can give you a spiritual blessing. Physical blessings are evidences that God can give you spiritual blessings. ஏன்னா spiritual blessings நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் physical blessings, material blessing நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இப்போ கேட்ட நிறைய விஷயங்கள், மெட்டீரியல் blessing, physical blessings, கண்டிப்பாக இதை கொடுக்க முடிகிற ஆண்டவர் தூயாவியே நெளிட்டு மாற்றம்னு சொல்லும் பொழுது நம்மை, என்னை, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய நபரை, என்னுடைய ஆளை கண்டிப்பாக மாற்றட்டும். மொபைலில் ஆஃபீஸ் நம்பரில் வந்த சாட்சியங்களை கூட வாசித்து முடிச்சிடுறேன். பல்லாவரம் புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்கு, நெய்ம் ஃபாத்திமா டேவிட். என் பங்கை சேர்ந்த ஒரு சகோதரியிடம் என் மகளின் திருமணம் தள்ளி கொண்டு போனதை குறித்து சொன்னேன். அவர் எலாவூரில் நடக்கும் இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு வர சொன்னார். 2024 ஜூலை மாதம் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அந்த மாத இறுதியிலேயே நல்லொரு மகனை தந்த ஆண்டவர் எங்கள் மகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். சாட்சி சொல்ல பொருத்தனை செய்ததால் இந்த சாட்சியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஆர் மேகலா, சிவகங்கை மறை மாவட்டம். விவசாயம், ஆடு மாடு பேணி காக்கும் வேலை, தவறாமல் 3 மணி ஜெபமாலை சொல்கிறாங்க. ஏன் சிவகங்கை மறை மாவட்டம் மட்டும் சொன்னால் அவங்களுடைய பங்கெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னு அது போடலை, ஏன்னா அவங்களுடைய பங்கை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூடியூபின் வழியாக மட்டும்தான் இறை செய்தியை பார்க்குறாங்க, இங்கே வந்தது கிடையாது. அவங்க தூய ஆவியை நெளிட்டு மாற்றும் அப்படின்ற ஜெபம் இவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 மணி ஜெபமும் இவங்களுக்காகவும் இவங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்த இவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் தோணுது, என்னுடைய பங்கினுடைய திருவிழா, புனித செபஸ்தியார் புனித சூசேப்பருடைய திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்குமா. அது வந்து எப்பவுமே அது நடக்கும்பொழுது அதனுடைய ஆரம்பம் எப்படியுமே ஏதாவது சண்டை, அது முடியும் பொழுது எப்படி அது சண்டை, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் முடியும். போன 8 வருடங்களாக. அப்போ இந்த தடவை இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த 3 மணி ஜெபமாலையை ஒப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய பங்கு திருவிழா இந்த தடவை ஒழுங்காக நடக்கணும். 1, 2 இந்த இறை தூய ஆவியை நீளிட்டு மாற்றும் ஜெபம் டிவைன் மர்சி சாப்லட்டும் இந்த ஜெபத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. 8 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவங்களுடைய பங்கு சண்டை இல்லாமல் நிம்மதியாக அவங்களுடைய திருவிழா நடந்திருக்குது. 3 சக்தி பிரியா, மயிலாடுதுறை, ஸ்டடிங் இன் 9th ஸ்டாண்டர்ட். இது ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு குழந்தை, 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா இவ. ஜூலை 3rd வீக்கில் இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகி ரத்தம் கசிஞ்சிருக்கு பிரெயினில். இவங்களுடைய கிளாஸ் டீச்சர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஜெபத்தை. அம்மா தூய ஆவியே என் அப்பாவை நேலிட்டு மாற்றணும்னு சொல்லித்தாங்க, அப்படி நீ ஆண்டவர்கிட்ட ஜெபின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த குழந்தை கண்டினியூஸாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. 2 வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், ரத்தம் கசிஞ்சு இருக்குது, பிரெயினில் இருக்குதுன்னெல்லாம் சொன்ன அதே டாக்டர்ஸ் 2 வாரத்தில் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நார்மல் வார்டு கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆப்ரேஷன் வேண்டாம், வெறும் மாத்திரையால் இவருடைய நோயை சுகப்படுத்திடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் இனியும் இந்த ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ வில் கண்டினியூ டு ப்ரே திஸ் ப்ரேயர். 4 ஜோஸ்பின் ராணி, வானுவம் பெட். எப்பவுமே யூடியூப் தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களாலையும் வர முடிஞ்சதில்லை இதுவரை. மே மாதம் நடந்த CA எக்ஸாம் எங்களுடைய 2 டாட்டர்ஸுமே எழுதியிருக்கிறாங்க, 2 பெண் மக்களும் எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஒரு டாக்கில் நான் சொல்லியிருந்தாலே ஒரு நண்பரை பற்றி 153 ஜெபமாலை கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ 203 மணி ஜெபமாலை ஏதாவது தேவைன்னு அவங்க சொல்கிறாங்க, 54 நாள் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய ஒரு ரீல்ஸாக வந்திருந்தது.
இவங்க அதை பார்த்தபோது இவங்களுக்கு ஒரு ஆர்வம். மகளுடைய ரிசல்ட் வந்து ஜூன் 24 வரப்போகுது, 2 பசங்களுடைய ரிசல்ட் வரப்போகுது. அதனால் இந்த 203 மணி ஜெபமாலையை 21st 22nd 23rd செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி 3 நாளும் ஜெபிச்சிருக்கிறாங்க. 24ஆம் ரிசல்ட் வந்திருக்கு. பசங்க 2 பேருமே சிஏல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷகிலா, கேளம்பாக்கம் டிவைன் மர்சி சர்ச். இந்த பாம்பு பற்றி சொன்னோன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சாட்சியம் சொன்னாங்களே, இவங்களுடைய அது சாட்சியமே வந்திருக்குது. அன்றைக்கி கொடுத்த வெளிப்பாடு 2025 டிசம்பர்லேருந்து இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி மாதம் தான் ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரு. பாம்பு தொல்லை இருக்கிற ஒரு வீட்டில் முற்றிலுமாக விடுதலை தந்து அந்த வீட்டை ஆண்டவர் காப்பாற்றுறாருன்னு சொல்லி இவங்களுடைய வீடு சண்டே வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, தூங்கியிருக்கிறாங்க. மண்டே பார்த்தபோது பக்கத்தில் இருந்த பிளாட்ஸ் எல்லாமே இந்த குப்பையாக தான் இருந்திருக்கு. 2 பிளாட்ஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து ஜேசிபி அன்றைக்கே மண்டேவே வந்து இவங்க யாருமே சொல்லலை, ஆனால் திங்கக்கிழமை வந்துருக்கிறாங்க. 2 பிளாட்டும் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வித்தின் 1 month அவங்களுடைய இன்னொரு பக்கத்தில் இருந்த 2 பிளாட்ஸ் அதுவுமே க்ளீனாக இருக்குது. 4 பிளாட்டுமே சுற்றி க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி பாம்புனுடைய தொல்லை இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் தூங்குகிறோம் ஃபாதர். புது வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. எனது பெயர் ரூபி வாஸ். நான் தூத்துக்குடி திருஹிருதய பேராலய பங்கை சார்ந்தவள். கடந்த ஆண்டு டிசம்பர் 2025 பாருங்கள், அடுத்த குழந்தை வர வேண்டி தியானத்துக்கு வந்தவங்களுடைய சாட்சியம். என் கண்விழிப்பு ஜெபத்திலும் முதலாக பங்கேற்றேன். எனது மூத்த மகனுக்காக 21/12/2025 நடைபெற்ற குழந்தை பாக்கியத்திற்கான தியானத்தில் கலந்து கொண்டேன். என் மகனுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆகிறது. 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக கருவுற்றார். 5ஆம் மாதம் அபார்ட் ஆகிவிட்டது. இருவரும் யூஎஸ்ஏயில் இருக்கிறாங்க. நிச்சயமாக கடவுள் குழந்தை இந்த வாட்டி கண்டிப்பாக தருவார். செயற்கை முறை வேண்டாம், கருத்தரிப்பு வேண்டாம் என்று உறுதியாக அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 2025 அன்னைக்கு இவங்க இங்கே ஜெபிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய மருமகள் 5 மாதம் கருவுற்றிருக்கிறாள். ஆண்டவருக்கு நன்றி. குழந்தையும் தாயும் நல்லா இருக்கிறாங்க. சிசிலி பெனடிக்ட், மாதா நகர், மதனந்தபுரம், சென்னை. என் பெயர் சிசிலி பெனடிக்ட். நான் மாதா நகர் பங்கை சேர்ந்தவள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் செய்த அருளை பற்றி நன்றியுடன் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். திருமணமான பின் 7 ஆண்டுகள் வரை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. குழந்தைக்காக பல மருத்துவ சிகிச்சைகளும் எடுத்தோம், ஆனால் பலன் இல்லை. அந்த நாட்களில் மிகுந்த வேதனையுடன் இருந்தாலும் ஆண்டவரின் இரக்கத்திலும் அன்னை மரியாளின் மன்றாட்டிலும் நம்பிக்கை வைத்து திருப்பலியிலும் ஜெபமாலையும் தொடர்ந்து கலந்து கொண்டோம். அப்போது என் அத்தை என் எலாவூர் தியான மையத்தில் நடந்த 3ஆம் நாள் தியானத்திற்கு அழைத்து சென்றார். அந்த தியானத்தில் ஆண்டவரின் இதயத்தை தொட்டு என் துயரங்கள் முடிவடையும் என்ற உறுதியான விசுவாசத்தை அளித்தார். ஆண்டவரின் அருளால் சில மாதங்களிலேயே நான் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றேன். பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை என்று சாட்சியம் சொல்கிறாங்க. Praise the Lord, Father. I am Anto Akash from Nazareth, Thuthukudi district. I have attended this இந்த சண்டே 3வது ஞாயிற்றுக்கிழமை தியானத்துக்கு வந்திருக்கிறாரு. டிஸ்க் பல்ஜோட தான் இந்த தியானத்தில் வந்து பங்கெடுத்திருந்திருக்கிறார். 2 வருஷமாக அந்த டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு. ஆனால் தியானம் முடிஞ்சு முழுசாக பங்கெடுத்து கடைசியில் அந்த ஆராதனையில் ஆண்டவர் அந்த வழிபாடே கொடுத்துருக்கிறாரு. டிஸ்க் பல்ஜிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலைன்னு இங்கேருந்து கிளம்பி போனார். கம்ப்ளீட்லி ஐ எம் ரிலீவ்டு ஃப்ரம் த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம். 2 வருஷமாக இருந்த பிரச்சனை. டாக்டரால் முடியல, மருந்தால் முடியல, மாத்திரையால் முடியல, நற்கருணையால் முடிஞ்சுது. என்னுடைய சாட்சி, நான் கோவையிலிருந்து ஜெனிஸ் புஷ்பா. எனக்கு வயது 40. எனக்கு கடந்த 2 வருடங்களாக கருப்பை சினைப்பை பிரச்சனை இருந்தது. எப்போதும் தாங்க முடியாத வலி வேதனை. அனைத்து மருத்துவம் பார்த்தேன். இவங்ககிட்ட ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண சொன்னபோது பயந்துருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. அந்த 2வது குழந்தை பிறந்தப்பதால அந்த ஆப்ரேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதனால் இவங்க ஆசைப்பட்டாங்க எல்லாவருக்கு வரணும்னு. எல்லாவருக்கு வர முடியல. அட்லீஸ்ட் எல்லாரும் டீம் வந்து எங்கேயாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு வருமானு இவங்க ஆசைப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போ மார்ச் மாதம் சிலுவையெல்லாம் போட்டு மொபைலில் சிலுவையெல்லாம் போட்டு தான் தூங்குவாங்க. அடுத்த நாள் காலையிலும் சிலுவை போட்டு தான் மொபைல் ஆன் பண்ணுவாங்களாம். மொபைல் ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் எல்லாரும் டீம் வந்து தியானத்துக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த தியானத்துக்கு வந்தாங்க. தியானத்தில் பங்கெடுத்தாங்க. அதுக்கு பிறகு நிம்மதியாக போய் பயம் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் செஞ்சு முடித்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ மாதங்கள் ஆகுது, நல்லா இருக்குன்னு சொல்லி சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாங்க. மை நேம் இஸ் ஷீபா. I am from Lust Church Parish. Coming to DMRC for last 1 year. 1 வருஷமாக எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க நைட்டுஜலுக்கு. தூய ஆவியை நெளிட்டு மாற்றும்ன்ற ஜபமும், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, தேங்க்யூ ஜீசஸ், இது 3மே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் அப்படி தான் போட்டிருக்காங்க, பொலிட்டிக்கல் பர்சனுடைய ஹாஸ்பிட்டல். 3 மாதங்கிட்ட இவங்களுக்கு சேலரியில் இன்க்ரிமெண்டில் காசே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. சேலரியே தரல. 3 மாதமாக வேலை வாங்குறாங்க, ஆனால் சேலரி தரலை. அப்படி இருக்கும் பொழுது தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருந்தது. ஆனால் இவங்களுடைய பாக்கெட்டில் பார்த்தா, பர்ஸில் பார்த்தா 4 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வர முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. somehow I managed to get 100 ரூபா ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பஸ்ஸில் ஏறத்துக்காக. We got into the deluxe bus.
100 கொடுத்த பொழுது கண்டக்டர் சொன்னாராம் 2 டிக்கெட்டு தான், 2 டிக்கெட்டுமே ஃப்ரீ தான் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்குமே அது ஃப்ரீயாக வந்துடுச்சு. சென்ட்ரலுக்கு வந்துருக்கிறாங்க. சென்ட்ரல் வந்து க்யூ நின்று இருக்கிறாங்க. க்யூ நின்று போது அவங்களுடைய தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு, வா எங்கள் கூட வந்துரு. அப்போ அங்கேயும் காசு செலவாகலை. அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பசியோடு வந்திருக்கிறாங்க. சரி இங்கே வந்து அண்ணா எனக்கு 2 பேக்கெட் பார்சல் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அண்ணன் வரல, சென்ட் தாமஸ் மவுண்டில் அன்றைக்கி ஃபீஸ்ட் அப்படின்றதுனால அவர் வரலை. இவங்க 2 பேர் இங்கே வந்தபோது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அன்றைக்கி சிக்கன் பிரியாணி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ வா உனக்கு சிக்கன் பிரியாணி உனக்கு அம்மாவுக்கு நான் சமைச்சு வந்திருக்கிறேன். ஒரு பைசா இல்லாமல் இங்கே வந்தேன் ஃபாதர். அதனால் சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டேன், நல்ல விதத்தில் அட்டன் பண்ணேன். திரும்ப ஒரு பைசா இல்லாமல் நான் போனேன். போன பிறகு நடந்தது இவங்களுக்கு இவங்களுடைய கம்பெனி இந்த ஹாஸ்பிட்டல் 3 மாதம் சேலரி கொடுத்துருக்கணும் இல்லையா, அது கொடுக்கல. 1 மாதம் சேலரி கொடுத்துருக்குறாங்க. இவங்க வேறு வேலைக்காக இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. வித்தின் 1 month அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடச்சி. ஃபியூ டேஸ் ஆஃப்டர் த நைட் விஜில் த ஹாஸ்பிட்டல் கேவ் 1 month salary. After getting that payment, I resigned to the job. Lord has given another job in a renowned hospital in Chennai with a good salary. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?